அட அட அட! இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த தும்பாடு படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் எவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு ஹிடன் ஜெம்முன்னே சொல்லியாகணும்ல. ஏன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஒரு கிணத்துக்குள்ள அளவு கடந்த தங்கம் இருக்கும். அது அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டா நமக்கு வந்து சாபம் வந்துரும்ல. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை அடைய நினைச்சா அளவு கடந்த ஒரு சாபம் வந்துடும். ஸோ அதை எடுக்க ஆசைப்பட்ட இந்த படத்தோடைய ஹீரோடைய தம்பிக்காரன் என்ன பண்ணிட்டான்னா தெரியாதனமா அந்த ரகசிய தங்கத்தை வந்து எடுத்துட்டான். ஸோ அது மூலமா அவனுக்கும் சாபம் வந்துடுது, இந்த ஊருக்குமே சாபம் வந்துடுது. ஸோ கடைசியில் என்னென்ன பண்ணி அந்த சாபத்தை வந்து போக வச்சாங்க, இல்லைன்னா அந்த சாபத்தோடைய தாக்கம் இந்த ஊரையே அழிச்சிடுச்சா, அது போக அந்த பொக்கிஷம் அப்படி என்ன சபிக்கப்பட்ட பொக்கிஷம், அதோடைய பின் கதை என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே பயங்கர சூப்பராக சொன்ன கதை தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தவை. ஸோ உண்மைக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒருத்தான படம். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். வாங்க நம்ம இப்போ படத்தோட கதையை பார்க்கலாம். படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சித்பூர்ன்ற மாதிரியான ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. நைட் டைம்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் ஹஸ்முக்ன்ற ஒருத்தரும் அவருடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வராங்க. அது லால்ன்ற மாதிரி ஒருத்தருடைய வீடு தான். ஸோ அந்த லால் வந்து கதவை திறந்து, அடட ஹஸ்முக், இந்த நேரத்தில் என்ன விஷயம், அதுவும் மழை பெஞ்சிட்டு இருக்குது, இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் என்னன்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த ஹஸ்முக்கும் சிரிச்சுக்கிட்டே, வர்ற ஏகாதசி அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து கிரக பிரதேசம் வச்சிருக்கிறோம், ஸோ நீங்கள் ஃபேமிலியாக கண்டிப்பாக வரணும் அப்படின்னு இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன், முக்கியமாக உங்கள் சின்ன பொண்ணு அக்ஷதா இருக்கா இல்லையா, ஸோ அவளை வந்து நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். ஸோ எங்கள் வீட்டுக்குள்ளே முதல்ல காலடி வைக்கிறது அவளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே இந்த அக்ஷதான்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க இல்லையா, அதான் அந்த லாலோடைய ரெண்டாவது பொண்ணு. அவள் வந்து ஒரு லட்சுமியோடைய அம்சம்னு நம்புகிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்து அதிர்ஷ்டம் வரும், வீட்டில் செழிப்பு வரும்ன்ற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் அடுத்தது அந்த ஹஸ்முக் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அக்ஷதாவுடைய அக்காக்காரி இருக்கா இல்லையா, அதான் அந்த தக்ஷதா, அவளை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டே வந்துடாதீங்க சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இதில் என்னென்னா அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த அக்காக்காரி இருக்கா இல்லையா தக்ஷதா, அவ மேலே ஒரு பயம் இருக்கும். அவளை நல்ல நேரத்தில் மட்டும் பார்த்துடவே கூடாதுன்னு நம்புவாங்க. அப்படி பார்த்துட்டாங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியனாலுமே அது முழுசாக நாசமாயிடும் போல. அதனால தான் இந்த மாதிரி தங்கச்சியை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. அந்த கிரக பிரவேஷ் ஃபங்க்ஷனுக்கு வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குது. மந்திர சத்தம், அந்த ஹோமம், சாப்பாடு, பாட்டு, டான்ஸ்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஸோ லக்ஷ்மி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பாடிக்கிட்டு ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரூமில் இந்த தக்ஷதா மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவளை வந்து யாருமே கூடல, யாருமே அவளை கவனிக்கவும் இல்லை, தனக்கு தானே ஏதோ அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்க இந்த சைடு ஃபங்க்ஷன் வந்து பயங்கர கிராண்டாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லேடி வந்து ஓடி வந்து, ஐயோ எல்லாருமே வேலைக்கு போங்க, அவள் வந்துட்டா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அடுத்த செகண்டே வீட்டில் எரிஞ்சிட்டு இருந்த எல்லா விளக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பட்டு பட்டுன்ற மாதிரி அணைஞ்சு போயிடுது. ஸோ அந்த இருட்டுக்குள்ள மெதுவாக அந்த தக்ஷதா நடந்துக்கிட்டே உள்ள வர ஆரம்பிக்க, அவளை பார்த்த உடனே அங்கே இருந்த ஒவ்வொருத்தருக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல, பதறி போயிட்டாங்க. ஐயோ அபசகுணம் ஆயிடுச்சு, இவ எதுக்கு இங்க வந்தா, இவ வந்த நல்ல காரியம் கெட்டு போயிடுமே, இவ்வளோ ஊரை விட்டே துரத்தணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட அந்த பூர்ட்டிக்கு வந்து கோவம் தலைக்கேறிடுது. ஸோ அவங்க நேரம் அவங்களுடைய பொண்ணான இந்த தக்ஷதா கிட்ட போயிட்டு, எல்லாருக்கும் முன்னாடி நீ வராதுன்னு எத்தனை வாட்டி நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், எதுக்கு நீ இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு திட்டுறாங்க. அது போதாதுன்னு அவளை அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஜென்மத்தில் நான் அவனுக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே, அதுக்கு தான் இப்படி எங்களை பழி வாங்கிட்டு இருக்கியான்ற மாதிரி அவமானப்படுத்துறாங்க. அதை கேட்டு அந்த தக்ஷதாவுடைய கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. இங்க இந்த வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த லால் மேல கோவப்படுறாரு. இவளை கூட்டிட்டு வராதீங்கன்னு தானே உங்ககிட்ட தெளிவா சொன்னல, பாருங்க இப்போ நல்ல காரியத்தையே கெடுத்துட்டா அப்படின்னு அவர் வேற ஒரு சைடு கத்த. பாவம் நம்ம லால் மட்டும் அங்க இருந்த எல்லாருக்கிட்டையுமே கை கூப்பி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே இந்த சைடு இந்த தக்ஷதா தாங்க முடியாத வேதனையில அப்படியே உயிரே போற மாதிரி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவளுடைய அழுகிற அந்த சத்தம் வந்து சாதாரணமா இல்ல. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்க நின்றுட்டு இருந்த கொஞ்சம் பேருக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருது. ஸோ ஒருத்தருக்கு வாந்தி வருது, இன்னொருத்தருக்கு தலை சுத்தல் வருது, அப்படியே எல்லாருமே பேனிக்காக. ஆனா தக்ஷதா மட்டும் வேதனையில அப்படியே கதறிட்டு இருக்காங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீன்ல அதே தக்ஷதாவை தான் காமிக்கிறாங்க. ஒரு பெரிய அரச மரத்துல கழுத்துல தூக்கு கயிறு மாட்டிக்கிட்டு உயிரே இல்லாம அப்படியே தொங்கிட்டு இருக்கிறா. ஸோ அவளை பார்த்த உடனே நமக்கு ஒரு கேள்வி, இது தற்கொலையா இல்லைன்னா யாராவது கொலை பண்ணிட்டாங்களான்ற மாதிரி தான் தோணும். ஆனா அதை யார் பண்ணாங்கன்றது இப்போ நமக்கு தெரிய வராது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய புராண கதை வந்து சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது கலியுகத்தோடைய அதிபதி கலியோடைய கதை. ஸோ அந்த கலியுகத்துல மனுஷங்களுடைய மனசுல பேராசை, மது, அந்த காமம், கொலை, பொறாமை இப்படின்னு எல்லா கெட்ட எண்ணங்களும் நிறைஞ்சிருக்கும். அந்த எல்லா தீய எண்ணங்களுக்கும் தலைவனா இருக்கிறவன் தான் களி. ஸோ இதுல புராணங்களின் படி என்ன சொல்றாங்கன்னா, மகாதேவ் வந்து ஒரு வாட்டி விஷத்தை குடிக்கும் போது அதுல சில துளிகள் வந்து பூமியில விழுந்துச்சான். அந்த விஷத்துல இருந்து பிறந்த
பிறந்தவன் தான் இந்த களி. ஆனா அவனுக்கு வந்து ஒரு சாபம் இருந்துச்சு. அது என்னன்னா, மனுஷங்களுடைய மனசுக்குள்ள மட்டும்தான் அவனால வாழ முடியும். அதாவது ஒருத்தனுடைய மனசுல பேராசை வந்துடுச்சுன்னா, கோபம் வந்துடுச்சுன்னா, அநியாயம் செய்யணும்னு தோணுச்சுன்னா, அங்க களியோடைய சக்தி வந்து அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால லக்ஷ்மி அவமதிக்கப்பட்ட இடத்துல எல்லாம் அதிர்ஷ்டம் வந்து உடனே விட்டு போயிடும். அதுக்கு பதிலாக வறுமை, துன்பம், சண்டை அப்படின்னு அந்த இடத்துல குடியேற ஆரம்பிச்சிடும். அந்த துரதிர்ஷ்டத்துக்கு தான் தவைன்ற மாதிரி பேரு. ஸோ இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டோரி அந்த சித்பூர் கிராமத்துக்கே போகுது. ஆனா இப்போ அந்த கிராமம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சாபத்துக்குள்ள போயிடுச்சு. அந்த சாபம் என்னன்றதை நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா அதே இந்த தக்ஷத்தா இறந்து போனோம் இல்லையா, அந்த அரச மரம், அதோடைய பக்கத்துல ஒரு கருப்பு நாய் வந்து நின்றுட்டு அந்த மரத்தையே பார்த்து தொடர்ந்து குறைச்சிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன தெரியுதுன்றது யாருக்குமே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு இன்னும் சத்தமா குலைக்க ஆரம்பிக்குது. இந்த நேரம் திடீர்னு அந்த மரத்துல இருந்து ஏதோ ஒரு பெரிய பொருள் கீழே மாதிரி காமிக்கிறாங்க. அந்த நாய் அதை வாயில கவிட்டு வேகமா ஒரு வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓடி வந்த நாய் ஒரு பெரிய வீட்டோடைய வாசல்ல வந்து அந்த பொருளை போட்டுருது. ஸோ அப்பதான் அது என்னன்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அது ஒரு வெட்டப்பட்ட மனித தலை. ஸோ இதை பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த மகாராஜ் வந்து பயத்துல அலறிக்கிட்டே எந்திரிச்சிட்டாரு. அப்பதான் நமக்கே தெரியுது இது எல்லாமே ஒரு கனவு தான் போல. ஸோ அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய வைஃபும் பதறி எந்திரிச்சிட்டாங்க. என்னாச்சு, மறுபடியும் அதே கனவா? ஒரு தடவையாவது நம்ம ஆச்சரியா கிட்ட போயிட்டு இதை பத்தி கேட்கலாம்ல அப்படின்னு சொல்ல. ஆனா அதெல்லாம் கேட்ட மகாராஜ் வந்து அதை கேட்க விருப்பமே இல்லை. இந்த பேச்சை எப்படி நிப்பாட்டு, வேற எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல நமக்கு மகாராஜ் இந்த குடும்பத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இவருக்கு வந்து ஒரு 2 மகன்கள். மூத்தவன் வந்து இந்த படத்தோட ஹீரோ. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு தம்பிக்காரன் ஒருத்தன் இருக்கான். ஸோ அவனுடைய பேர் வந்து யாதேந்திரா. ஸோ இவங்க 2 பேருடைய கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆப்போசிட்டா இருக்கும். ஹீரோவுக்கு கடவுள் பக்தி தான் உலகமே, எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணுவான், தியானம் பண்ணுவான், ஆன்மீகத்தில் இருப்பான். முக்கியமா பைரவ் பாபா மேல அவ்வளோ பக்தி. அவ்வளோ ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட அவனுக்கு எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. ஆனா யாதேந்திரா அதான் தம்பிக்காரன் வந்து அப்படியே ஆப்போசிட். பூஜை, கடவுள், சாமி இதுல எதுவுமே அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது அவனுடைய உடல் பலத்துல மட்டும்தான். ஸோ அவன் வந்து இந்த ஃபைட் பண்றது, அதுக்கப்புறம் மல்யுத்தம் பண்றது, ஸோ இதுதான் அவனுடைய லைஃப். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏற்கனவே ருக்மணின்ற மாதிரியான ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அதாவது தம்பிக்காரனுடைய ஒய்ஃப் பேர் தான் ருக்மணி. இந்த நேரத்தில் ஊர்ல வந்து ஒரு பெரிய மல்யுத்த போட்டி நடக்குது. அதை வந்து நடத்தி வைக்கிறதே நம்ம யாதேந்திரா தான். ஸோ ஆனால் போட்டி முடிஞ்சதுமே பக்கத்து ஊர்ல இருந்து வந்த ஒரு ரெஸ்லர் வந்து இவங்க ஊர்ல இருந்த ஒரு பலசாலியை வந்து தோக்கடிச்சிட்டு அங்க நின்று எல்லாரையுமே பார்த்து இன்னும் யாருக்காவது தைரியம் இருந்தா வாங்க வந்து ஓப்பனா என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னதும் இதை பார்த்த யாதேந்திராவுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. டக்குன்னு அவனுடைய சட்டையை கழட்டுறான். நேராக அந்த ரெஸ்லிங் கிரவுண்டுக்குள்ள குதிச்சிட்டான். வாடா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக, அப்புறம் என்ன இவனுக்கு சண்டை தானே உலகம், அதனால ஈஸியா அந்த வெளியூர் அந்த ரெஸ்லரை வந்து பயங்கரமா அடிச்சு மண்ணக்க வச்சிட்டான். இப்படி நம்ம யாதேந்திரா வந்து அவனுடைய பலத்தினால எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல கோவிலுக்கு போறான். அங்க கண்ணை மூடிக்கிட்டு ரொம்பவே ஆழமா இந்த யோக சாதனை வந்து பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அதை பார்த்த ஆச்சாரியா வந்து கொஞ்சம் ஆச்சரியமா, ஹீரோ நீ வந்து இந்த ஓம் கிரியா தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த ஓம் கிரியான்றது என்னதுன்னா அது சாதாரணமான மெடிசன் கிடையாது. உடம்புக்குள்ள இருக்கிற இந்த நுண்ணிய சக்திகளுடைய அதிர்வுகளையே உணர வைக்கிற ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு யோக பயிற்சி. ஸோ எவ்வளவு வருஷமா இதை ப்ராக்டிஸ் பண்றேன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் 2 வருஷமாச்சு ஆச்சாரியா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அடுத்த லெவலான கிரியா யோகாவையும் நீ ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, புரியுது நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு. ஸோ அதுக்காக நான் யோகாநாத ஆசிரமம் போகணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அங்கே போனதுக்கு அப்புறம் திரும்பி வராம அங்கேயே என்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிச்சிடலான்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னதும் அதை கேட்டா அந்த ஆச்சாரியாவுக்கும் எல்லாமே புரிஞ்சிருது. ஹீரோ வந்து குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு சன்னியாசம் எடுக்க நினைக்கிறான் போல. உடனே என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ஹீரோ, ஆன்மீகம்ன்றது முக்கியம் தான், ஆனா அதை விட முக்கியம் உன்னுடைய கடமை. இந்த குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கும் நீ செய்ய வேண்டிய பொறுப்புன்னு ஒன்று இருக்கும். முதல்ல மக்களுக்கு நீ சேவை செய், உன்னுடைய அப்பா மாதிரி. அதுக்கப்புறம் நீ அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு அறிவுரை சொல்ல. ஸோ அந்த வார்த்தை முடிஞ்ச உடனே அப்படியே அவர் சொல்லி முடிச்சதுமே நம்ம ஹீரோடைய அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் அந்த ஊர்ல எல்லாருமே மரியாதையா மகாராஜின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு ராஜா மாதிரி ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தையும் கேட்டுட்டு அவரால் முடிஞ்ச உதவியை வந்து செய்வாரு. ஆனா இந்த கிராமத்துக்கு இருந்த சாபத்தினால வருஷம் வருஷம் விவசாயம் முழுக்க நாசமாயிடும், பயிர் எதுவுமே சரியா விளையாது. அதனால மக்கள் வந்து பசினால கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக மகாராஜ் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய சொந்த களஞ்சியத்துல இருந்து எடுத்து கொடுப்பாரு. ஸோ ஒரு நாள் அதை பார்த்த ஒரு வயசான பெரியவர், மகாராஜ் நீங்க செய்யறது நல்ல விஷயம் தான், ஆனா இது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது இல்லையா. இந்த கிராமத்துல வறுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வந்து விழுங்கிட்டு இருக்குது. இந்த சாபத்துக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டலைன்னா அந்த ஊரே அழிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வை வந்து கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. அதனால அது வந்து மகாராஜோடைய மனசுல ஓடிட்டே இருக்கும். ஸோ நைட் வந்து அவருடைய ஒய்ஃப் கிட்ட ரொம்பவே வருத்தமா, இத்தனை வருஷமா அந்த ஊருக்காக நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம், ஆனா நாளுக்கு நாள் நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிட்டே போகுது. ஸோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே சொல்ல, அதுக்கு அவருடைய ஒய்ஃபும் மறுபடியும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க, ஒரு தடவை அது நம்மளுடைய ஆச்சரியாவை போய் பாருங்க அப்படின்னு சொல்ல. ஆனா மகாராஜ் வந்து அப்படியே அமைதியாயிடுறாரு, ஒரு வார்த்தை கூட பேசல. ஸோ அப்படி அவர் ஏன் அங்க
போக மாட்டாருன்றது தெரியல. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல எல்லாருமே ஃபேமிலியா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வழக்கம் போல யாதேந்திரா வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஆமா, இப்படி எல்லாத்தையும் தான் ஊருக்காரங்களுக்கு கொடுத்துருங்க, உங்க சொந்த பசங்களுக்கு மட்டும் எதுவும் வச்சிடாதீங்க, அப்புறமா நாங்க என்ன பண்றது அப்படின்னு நைஸா கிண்டல் அடிக்கிறான். உடனே அம்மா வந்து யாதேந்திரா இப்படிலாம் பேசக்கூடாது அப்பா கிட்ட, ஊர்ல இருக்கிற நிலைமை உனக்கே தெரியும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அவன் விடுற மாதிரி இல்ல. ஊர்க்காரங்களுக்கு கொடுக்க மட்டும் இவர்கிட்ட குபேராவுடைய பொக்கிஷமே இருக்குது. ஆனா நான் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு கொஞ்சோண்டு தான் பணம் கேட்டேன், ஆனா ₹1 கூட இவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இப்போ கோவப்படுறான். அதுக்கு அவனுடைய அம்மா வந்து போது நீ வாய முடியதுக்கப்புறம் எதுவும் பேசாத அப்படின்னு அதட்டுறாங்க. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து எதிர்பாராத விதமா தம்பிக்கு ஆதரவா பேசுறான். அவன் என்ன தப்பா கேட்டுட்டான், பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான், அதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னதும் உடனே மகாராஜா வந்து போதும், இந்த விஷயத்தை பத்தி இனிமேல் யாரும் பேசக்கூடாது, இந்த சொத்து நம்ம குடும்பத்தோடையது கிடையாது, இது இந்த சமுதாயத்தோடைய சொத்து, அதனால இந்த சமுதாயத்துக்கு தான் இது செலவாகணும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல ஒரு வேலைக்காரன் அவசர அவசரமா ஓடி வந்து மகாராஜ் கிருஷ்ணா வந்திருக்கிறான் அப்படின்னதும் உடனே மகாராஜ் வெளியில போய் பாக்குறாரு. அங்க நின்றுட்டு இருந்த இந்த கிருஷ்ணா வந்து கண்ணீரோட நிக்கிறான். மகாராஜ் என்னுடைய அம்மாவுக்கு வந்து 2 நாளா உடம்பு சரியில்லை, வைத்தியம் கொடுத்த மருந்து கூட வேலை செய்யல, தயவு செஞ்சு என்னுடைய அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிரான். ஸோ இதை கேட்டதுமே மகாராஜும் வேக வேகமா நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. கிருஷ்ணாவுடைய அம்மாவை என்ன பண்றான்னா உடனே சிட்டியில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னதும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்னிங்கும் கொடுக்குறாரு. இங்க பாரு, எதுவானாலும் சரி அந்த அரச மரம் இருக்கிற வழியா மட்டும் நீ போயிடவே கூடாது அப்படின்னு வான் பண்ண. ஹீரோவும் புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல இந்த கிருஷ்ணாவையும் அவருடைய அம்மாவையும் கூட்டிட்டு கிளம்புறான். ஆனா பாதி வழியில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, மெயின் ரோட்ல வந்து ஒரு பெரிய மரம் விழுந்து ரோடு ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு போல, வேற வழியே கிடையாது. இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும்னா அந்த மகாராஜ் வந்து போகாதன்னு சொன்ன அந்த அரச மரம் இருக்கிற ரூட் வழியா தான் போய் ஆகணும். ஸோ ஹீரோ வேற வழி இல்லாம அந்த ரோடு சைடா ஜீப்பை வந்து திருப்புறான். ஸோ அந்த மரம் தான் ரொம்ப மோசமான சபிக்கப்பட்ட மரம்ன்ற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த மரத்துக்கு பக்கத்துல அந்த ஜீப் வந்த உடனே திடீர்னு அப்படியே நின்று போயிருது. ஸோ நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு இறங்கி வந்து பார்க்குறான். பார்த்தா பின்னாடி டயர் வந்து முழுக்க மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வேக வேகமாக அதை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஜீப் வந்து கொஞ்சம் கூட நகரலை. ஸோ இதனால அவங்களால அங்கேருந்து நகர முடியல இல்லையா. அதனால ஜீப்புக்குள்ளே படுத்திருந்த அந்த கிருஷ்ணாவுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கடைசி மூச்சை விட்டுடுறாங்க. ஸோ இதை பார்த்து கிருஷ்ணாவும் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கதறி அழ ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் ஆகிடுது. ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி இந்த மரத்தோட வழியாக வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சா, உண்மையிலேயே இந்த மரத்துக்கு ஏதாவது சக்தி இருக்கா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறான். வேற வழி இல்லாமல் கிருஷ்ணாவையும் அவருடைய அம்மாவையும் கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்புறான். ஸோ வாசல்ல வந்து மகாராஜா வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஜீப்ல ஒரு பக்கம் நம்ம கிருஷ்ணா கதறிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் அவனுடைய அம்மா உயிர் இல்லாம படுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ இதை பார்த்தா மகாராஜ் வந்து ஒரு வாரத்தை கூட பேசல, அமைதியா வீட்டுக்குள்ள போயிட்டு தனியா உட்காந்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நாள் நான் எடுத்த முடிவு வந்து தப்பா, நான் பிடிவாதமா இருந்துட்டானா, நான் பேசாம ஆச்சாரியா வந்து பார்க்க போயிருக்கலாமோ அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஸோ இதனால என்ன பண்றாருன்னா அடுத்த நாள் காலையிலேயே மகாராஜ் வந்து நேரா ஆச்சாரியா வந்து போய் பார்க்கறாரு. ஸோ அவரை பார்த்த உடனே இந்த ஆச்சாரியாவும் கடைசியா தீர்வை தேடி என்னட்டே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டதுமே உடனே மகாராஜும் கை கூப்பி, ஆச்சாரியா சித்பூர் மக்கள் வந்து தினமும் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ நான் முயற்சி பண்ணிட்டேன், ஆனா இந்த சாபத்துக்கு வந்து ஒரு முடிவே தெரியல, நான் ஒத்துக்கிறேன், நான் ஃபுல்லா தோத்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே கஷ்டத்தோட சொல்றாரு. ஸோ அதுக்கு இந்த ஆச்சாரியாவும் ஒரு பெரிய உண்மையை வந்து சொல்றாரு. மகாராஜ், நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் கிட்ட இருந்து சொத்து மட்டும் வராது, அவங்க செய்த நல்லதும் கெட்டதுமான கர்மாவும் நம்மளை தேடி கண்டிப்பா வரும். இப்போ உங்க குடும்பமும் இந்த கிராமமும் அனுபவிக்கிற கஷ்டம் உங்க முன்னோர்களுடைய பாவத்தோடைய விளைவு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட மகாராஜ், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லையா ஆச்சாரியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவரும், பரிகாரம் இருக்கு, உங்க தாத்தாவுக்கே 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க, ஆனா யாருமே அதை செய்யல. அதாவது அந்த பரிகாரம் என்னன்னா, அந்த அரச மரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்திலேயே ஒரு புதிய மாளிகை ஒன்று கட்டணும், அங்கேயே வந்து குடியேறணும், அது மட்டும் இல்லாம தினமும் அந்த மரத்துக்கு பூஜை செய்யணும், ஊர்க்காரங்களையுமே அந்த பூஜையில கலந்துக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. ஏன்னா அந்த மரத்துக்கு பக்கத்துல போறதுக்கு அந்த ஊர் மக்கள் யாருக்குமே தைரியம் கிடையாது இல்லையா, அதனாலதான் இந்த பரிகாரம் இத்தனை வருஷமா செய்யப்படாம இருந்துச்சு. ஸோ அந்த மகாராஜாவும் மனசுக்குள்ளே நம்மளே எப்படியாவது சமாளிச்சிடலாம், அந்த அரச மரம் பக்கத்துல மாளிகை கட்ட வேணாம் அப்படின்னு நினைச்சுதான் இவ்வளோ நாள் வந்து தள்ளி போட்டாரு. ஆனா இப்போ எல்லா பக்கமும் தோத்துட்டாரு இல்லையா. ஸோ இவர்கிட்ட இப்போ வேற எந்த வழியுமே இல்லை இந்த பரிகாரத்தை செய்யறதை தவிர. இப்போ அப்படியே கட் பண்ண இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அதாவது இந்த வாட்டி நம்ம மகாராஜ் சொன்ன பரிகாரத்தை முழுசா செஞ்சுட்டாரு. அதாவது அந்த அரச மர பக்கத்திலேயே ஒரு பெரிய புது மாளிகை ஒன்று கட்டி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஊர்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலையும் திறந்திருக்கிறாரு. ஏன்னா கிருஷ்ணாவுடைய அம்மா சரியான நேரத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்காததுனால தானே இறந்து போனாங்க. ஸோ அதே மாதிரி இனிமேல் யாருக்குமே நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டலை கட்டி எல்லாத்துக்குமே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இந்த விஷயம் தம்பிக்காரனுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த கலியுகத்துல கூட நம்ம அப்பா ராஜா பாலி மாதிரி எல்லாத்தையுமே தானம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவரை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு எரிச்சலா பேசுறான். உனக்கீரை வந்து இங்க பாரு தம்பி, அப்பா வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, அவருடைய எல்லா முடிவுகளும் நானும் சரின்னு சொல்லல,
ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுக்கணும் அப்படின்னதும், நான் மரியாதை கொடுக்கலன்னு யார் சொன்னா? இப்போ நானும் அவருக்காக தான் யோசிக்கிறேன். ஆனால் என்னுடைய யோசிக்கிற விதமே வேற. இந்த பணத்தை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா இன்னும் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். அதனால ஊருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது அப்படின்னு அவனுடைய கணக்கை வந்து சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அமைதியாக இருந்துட்டாரு. ஒரு வார்த்தை கூட பேசலை. இதனால இந்த தம்பிக்கார மனசுக்குள்ளே இருந்த கோபம் இன்னுமே அதிகமாகிருது. ஸோ அதனால அந்த நைட் வந்து அவன் தனியாக ஒரு குளத்துக்கிட்ட உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போதையில் அந்த குளத்துக்குள்ளே இறங்கி குளிக்க ஆரம்பிக்க. ஸோ அதுதான் அவன் பண்ண மிகப்பெரிய தப்பு. என்னன்னா, யாரோ அவனுடைய காலை பிடிச்சி தனிக்குள்ளே இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. யாரா அது அப்படின்னு பதறி போய் உயிருக்கே போராட ஆரம்பிக்கிறான். ஆனால் எப்படியா வந்து இந்த ரெஸ்லரில் அதனால எப்படியா ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்துட்டான். ஆனால் அவன் மேலே வந்த உடனேயே ஒரு பொண்ணுடைய குரல் ரொம்பவே மெதுவாக அவனுடைய காதுக்குள்ளேயே கேட்க ஆரம்பிக்குது. அது அந்த தக்ஷத்தாவுடைய ஆவி. ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணுடைய ஆவி. அவன் வந்து சமஸ்கிருதத்தில் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நொடியிலேயே மறுபடியும் யாரோ அவனை கீழே வந்து இழுக்கிறாங்க. ஸோ இந்த தம்பிக்காரன் வந்து இந்த தடவையும் உயிருக்கு போராடி எப்படியோ தப்பிச்சு மேலே வந்துட்டான். அதனால இப்போ அவனுக்கு உண்மைக்குமே பயம் வந்துருச்சு. யார் இது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க. ஆனால் அந்த மர்மமான சத்தம் மட்டும் இன்னும் அவனுடைய காதில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட நிற்காம அவசரமாக சட்டையை போட்டுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து எப்படியே ஓடி போயிட்டான். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த மகாராஜ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அரச முறை முன்னாடி ஒரு பெரிய பூஜை நடத்துறாரு. ஆனால் அந்த பூஜையில் ஊர் மக்கள்ல இருந்து ஒருத்தர் கூட கலந்துக்கல. அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பிக்காரனும் வரல. ஸோ இதை பார்த்த ருக்மணி வந்து, என்னங்க பூஜைக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அவனை பார்த்தீங்கன்னா, ருக்மணி உனக்கே தெரியும் இதில் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது தான். நான் வந்தாலும் வரலனாலும் யாருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு ரொம்பவே அலட்சியமாக சொல்ல, இன்னொரு பக்கம் மகாராஜ் வந்து ஊர்க்காரங்களையும் பூஜைக்கு வர சொல்கிறாரு. ஆனால் அந்த அரச மரம் பேரை கேட்டாலே அவங்க வந்து பயந்துருவாங்க இல்லையா. பூஜை பண்ணுறது இருக்கட்டும், அந்த மரத்துக்கு பக்கத்தில் போகவே யாருக்கும் தைரியம் கிடையாது. அதனால எல்லாருமே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மகாராஜ் வந்து, நில்லுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் யாருமே கேட்கல. இருந்தாலும் ஒரு நாள் நான் கண்டிப்பாக அந்த மக்களுடைய பயத்தை மாற்றுவேன்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படியே கட் பண்ண இப்போ அன்னைக்கு நைட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே நின்றுட்டு அந்த மரத்தை பார்த்து பல நாளுக்கு அப்புறம் முதல் தடவையாக சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வரான். அப்பா, ரொம்ப நாள் ஆச்சு உங்களுடைய முகத்தில் இந்த மாதிரி சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகாராஜாவும், ஆமாப்பா, இத்தனை வருஷமாக நம்மளை வாட்டிட்டு இருந்த இந்த பிரச்சனைக்கு இப்போ தான் ஒரு பெரிய தீர்வை நோக்கி நான் முதல் அடியை வச்சிருக்கிறேன். அதனால தான் என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படின்னதும், அப்பா அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சு? ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த புதிய மாளிகையை வந்து இங்கே கட்டினீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு மகாராஜ் வந்து, ஹீரோ, இது எல்லாமே நம்ம முன்னோர்களுடைய பாவத்தோடைய விளைவு. உன்னுடைய பெரிய தாத்தா அதான் வீர் நாராயண சிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது அடுத்த வார்த்தை அவரால் பேசக்கூட முடியல. திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துட்டாரு. அதுவும் அது அரச மரம் முன்னாடி. அடுத்தது அந்த மரத்துக்கு முன்னாடி அந்த மகாராஜ் வந்து உயிரையும் விட்டுறாரு. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்னன்னா, அந்த மரத்துக்கு மேல அந்த தக்ஷத்தாவுடைய ஆவி வந்து அமைதியா உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. மகாராஜாவுடைய இறுதி சடங்கு. அவருடைய குடும்பம் மட்டும் இல்ல, ஊரே கண்ணீர் வடிக்குது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இந்த ஊருக்காக தானே வாழ்ந்தாரு இவரு. ஆனா அவருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இந்த குடும்பத்தையே பல தலைமுறைகளா துரத்திட்டு இருந்த சாபம் இப்ப அவருடைய 2 பையனையும் தேடி வர ஆரம்பிச்சிருக்கும். அதாவது நம்ம ஹீரோவுக்கும் அந்த அப்பா பார்த்தா அதே கனவு வர ஆரம்பிக்குது. அதான் அந்த கருப்பு நாய், வெட்டப்பட்ட மனித தலை அவங்க வீட்டு வாசல கொண்டு வந்து போடுற மாதிரி வந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கனவு நம்ம ஹீரோவுக்கு வருது. அதே நேரத்தில் இந்த தம்பிக்காரனுடைய காதுல பாத்தீங்கன்னா அந்த தக்ஷத்தாவுடைய அந்த முணுமுணுக்கிற சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்குது. அதான் அவன் வந்து ஏதோ ஒரு மந்திரம் சொன்னான் இல்லையா. ஸோ அந்த வார்த்தை எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கூடவே அவனுக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது பழைய மாளிகைக்குள்ள எங்கேயோ ஒரு பொக்கிஷம் புதஞ்சிருக்கிற மாதிரியும் யாரோ அவனுக்கு வந்து வழிகாட்டுற மாதிரியும்லாம் அவனுக்கு தெரியும். ஸோ இதை பார்த்து அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள பேராசை வர ஆரம்பிக்குது. உடனே அவன் என்ன பண்றான்னா, அவனுடைய அந்த பழைய மாளிகைக்கே திரும்புறான். ஸோ அவன் நடக்கிற ஒவ்வொரு அடியிலுமே யாரோ ஒரு பொண்ணு அவனுடைய காதுக்குள்ள மெதுவா சொல்றாங்க. அதை கேட்கும் போது அது அந்த தக்ஷத்தாவுடைய குரல் மாதிரி தான் தெரியும். அதாவது இவன் எங்க போகணும், எங்க தோண்டணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியுது. அதனாலேயே கொஞ்ச நேரத்திலேயே இந்த தம்பிக்காரன் அந்த பொக்கிஷம் புதஞ்சு கிடக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறான். ஸோ அதை பார்த்ததுமே அவனுடைய முகத்துல ஒரு பயங்கரமான சிரிப்பு வருது. பயங்கர சத்தமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா விட்டு சென்ற அந்த எல்லா பொறுப்புகளையும் அவன் தானே எடுத்தாகணும். அதான் அந்த ஊர்க்காரங்களுக்கு உதவி பண்றது, ஆச்சாரியா சொன்ன பரிகாரங்களை தொடர்ந்து செய்யறது, எல்லாத்தையுமே அவன் தனியா பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த தம்பிக்காரனுக்கு மட்டும் இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே எரிச்சல் ஆகுது. என்ன இது பூஜை, என்ன சடங்கு இது அப்படின்னு அவன் எதுலையுமே கலந்துக்க மாட்டான். அவ்வளோ ஏன், அவனுடைய அப்பாவுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்கு கூட நம்ம ஹீரோ மட்டும்தான் தனியா அந்த கடமையை முடிச்சுட்டு வரான். இப்படி இருக்கச்சுல ஒரு நாள் ருக்மணி அவன்கிட்ட, இன்னைக்கு வந்து பைரவ ஜெயந்தி, ஸோ நம்ம 3 பேரும் கோயிலுக்கு போய் பைரவ பாபாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாமே அப்படின்னு அவங்க வந்து ஆசையா சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கடவுள்னா பிடிக்கும். ஆனா இந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா, என்னது பூஜை, கோவில், சாமியா, இதுலலாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்றது உனக்கே தெரியும்ல, அப்புறம் ஏன் என்ன கூப்பிடுற அப்படின்னதும், ஏங்க கடவுள் மேல உங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு அப்படின்னு அவங்க
சோகமாக கேட்குறாங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டு ஏன்னா ஏன்னா எனக்கும் கடவுளுக்கும் ஒத்து போகாது, ஸோ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் ருக்மணி வந்து சிரிச்சுக்கிட்டே அட கடவுள் கூட யாருக்கு தான் சண்டை இருக்கும் அப்படின்னு அவ கேட்க இவனுடைய முகம் அப்படியே சீரியஸாக மாறிடுது. அசுரர்களுக்கும் கடவுளுக்கும் சண்டை இருக்கும் இல்லையா, அப்படின்னா நான் ஒரு அசுரன் நினச்சிக்கோ அப்படின்னதும் டக்குன்னு ருக்மணி வந்து சிரிச்சிட்றாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் இது ஜோக் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யாதேந்திராவுடைய மனசுக்குள்ளே அசுர குணம் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அதாவது அண்ணன் மேலே வெறுப்பு வந்துருச்சு, பொறாம வருது, அது கூடவே அந்த பொக்கிஷத்தை கைப்பற்றணுன்ற ஒரு பேராசை. ஸோ அது எல்லாமே நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிருது. அதனால ஒவ்வொரு நைட்டும் யாருக்கும் தெரியாம அந்த பழைய மாளிகைக்கு போய் அந்த பொக்கிஷத்தை தோண்டி எடுக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பான். இதெல்லாம் இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அம்மா, நம்ம ஊரையே இவ்வளோ வருஷமா துரத்துற இந்த சாபம் உண்மைக்குமே என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவனுடைய அம்மாவும் ஒரு பெரிய ரகசியத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருப்பா ஹீரோ, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம முன்னோர்களுடைய பாவமும் ஒரு சாபம் பட்ட பொக்கிஷமும் தான் அப்படின்னு சொல்ல அப்பதான் நமக்கு புரியுது அந்த பொக்கிஷத்தை தான் அந்த தம்பிக்காரன் அடைய நினைக்கிறான் இல்லையா. கூடவே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய தாத்தாவுக்கு இந்த சொத்து முழுக்க சாபம் பட்டதுன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பொக்கிஷத்துக்காக உன்னுடைய பெரியப்பாலாம் இருப்பாங்கல்ல, அதான் அப்பாவுடைய அண்ணன்மார்கள், ஸோ அவங்கெல்லாம் எப்படி மாறினாங்கன்றத அவர் வந்து கண்ணாலேயே பார்த்தாரு. ஆடம்பர வாழ்க்கை, பேராசை, அதிகார வெறி, கடைசியில் இதே சொத்தே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பம் அழியறதுக்கே காரணமாயிடுச்சு. அதனால உன்னுடைய தாத்தாவும் இந்த மத குருலாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சாபப்பட்ட பொக்கிஷத்தை பழைய மாளிகைக்குள்ள யாராலையுமே கண்டுபிடிக்க மாதிரி மறைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு இவங்க வந்து அந்த பொக்கிஷத்தை பத்தி சொல்ல. ஆனா இந்த சைடு இந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த பழைய மாளிகையிலேயே வெறித்தனமா தோண்டிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியா அந்த பொக்கிஷத்தையும் கண்டுபிடிச்சிடுறான். ஸோ எங்க பார்த்தாலுமே தங்கமா இருக்குது, பெரிய பொக்கிஷம் போல. அதை பார்த்த உடனே அவனுடைய கண்ணெல்லாம் மின்ன ஆரம்பிக்குது. ஆனா அந்த பொக்கிஷத்துக்குள்ள ஒரு தங்க கிரீடம் ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்ததுமே அவன் யோசிக்கவே இல்லை, நேராக அவனுடைய தலையில மாட்டிக்கிறான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்பாயிடுச்சு. ஏன்னா அது சாதாரணமான கிரீடம் கிடையாது இல்லையா, அதுவும் இந்த பொக்கிஷம் மாதிரியே மிகப்பெரிய சாபம் பெற்ற ஒரு கிரீடம். அதை தலையில மாட்டினா அடுத்த நொடியே அந்த சாபம் இந்த தம்பிக்காரனுடைய உடம்புக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. ஸோ அவன் உடம்பே நடுங்குது, கண்கள்லாம் அப்படியே சொருகுது, அப்படியே தரையில விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கறான். ஆனா இப்போ அவனுடைய கண்கள் வந்து மனிதனுடைய கண்கள் மாதிரி தெரியல, ஒரு அசுரனுடைய கண்ணு மாதிரி பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்களுக்கு உதவி பண்றது, ஆச்சாரியா சொன்ன எல்லா பூஜை பரிகாரம் எல்லாம் தொடர்ந்து பண்றது, எப்படியாவது இந்த குடும்பத்தையும் இந்த கிராமத்தையும் சாபத்துல இருந்து காப்பாற்றணுன்றத போராடிட்டு இருக்கிறான். ஆனா அந்த தம்பிக்காரன் யாருக்கும் தெரியாம அந்த சாபம் பெற்ற அந்த பொக்கிஷம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். கூடவே இந்த மகாராஜா வந்து ஆரம்பிச்சார் இல்லையா ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து பெரிய மாற்றம் கொண்டு வரேன்ற மாதிரி இனிமேல் யாருமே ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது, எல்லாமே காசு தான் அப்படின்னு ஆர்டர் போட இப்படி எல்லாருக்கிட்டையுமே அவன் கொடூரமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு ரொம்பவே ஏழ்மையான ஒரு அப்பா வந்து அவனுடைய உடம்பு சரியில்லாத குழந்தைய தூக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஆனா தம்பிக்காரன் அவரை அப்படியே தடுத்து நிறுத்து, அதான் சொல்லியிருக்கேன்ல இனிமேல் இங்கெல்லாம் இலவச சிகிச்சை எல்லாம் கிடையாது, காசு இருந்தா வாங்க இல்லைன்னா வெளியில போங்க அப்படின்னு ரொம்ப கோவமா பேச பாவம் அந்த அப்பா எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஆனா இந்த தம்பிக்காரனுடைய மனசு கொஞ்சம் கூட இறங்கல. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் தெரியாது. அதுவும் இந்த தம்பிக்காரன் மேல இருந்த பயத்தினால இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் பாத்தீங்கன்னா ஊருக்காரங்களும் உண்மையை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல தைரியம் இல்லாம அப்படியே சொல்லாம மறைச்சிட்டாங்க. ஆனா ஒரு நாள் எப்படின்னு தெரிஞ்சுதானே ஆகணும். அதாவது ஒரு நாள் இந்த ருக்மணி வந்து ஹாஸ்பிட்டல் வரும்போது டாக்டர் வந்து அங்க பேஷண்ட் கிட்ட பணம் வாங்குறத அவளுடைய கண்ணாலேயே பார்த்துட்டா. அவ்வளவுதான் அதை நேரா ஹீரோ கிட்ட சொல்ல. ஸோ ஹீரோவும் டாக்டரை கூப்பிட்டு இது என்ன பழக்கம், ஏன் பணம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் வந்து தம்பிக்காரன் மேல இருந்த பயத்தினால அப்படியே போய் சொல்லிட்டான். இல்ல சார், நான் யாருக்கிட்டையுமே பணம் வாங்கல, நம்மளனா அங்க இருக்கிறவங்கள கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்க இருக்கிறவங்கள பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே வாயை திறக்கல. ஏன்னா மேல பால்கனில நம்ம தம்பிக்காரன் நின்று அங்க எல்லாத்தையுமே அப்படியே மிரட்டிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. ஸோ இது எல்லாமே தம்பிக்காரனுடைய வேலையா தான் இருக்குன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன பொண்ணுடைய இனிமையான குரல் வந்து காதுல கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த குரலை ஃபாலோ பண்ணி திரும்பி பார்த்தா அங்க நின்றுட்டு இருக்கிறது அக்ஷதா. அவ ஒரு வார்த்தை கூட பேசாம ஹீரோவை அந்த அரச மரம் பக்கம் கூட்டிட்டு போறாங்க. அங்க மரத்துல ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலிகை மாதிரி பச்சையா அப்படியே ஒளிவிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ உடனே அந்த மரத்துல ஏறி அந்த மூலிகையை பறிச்சு எடுக்கிறான். அதை அந்த பேஷண்டோடைய அப்பா கிட்ட கொடுத்து இதை அரைச்சி குழந்தைய குடிக்க சொல்லுங்க அப்படின்னதும் அவரும் ஹீரோ சொன்ன மாதிரியே பண்றாரு. ஆச்சரியமா கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை வந்து முழுசா குணமாயிடுது. ஸோ இந்த அதிசயத்தை பார்த்த உடனே ஊர்க்காரங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த மரத்துல உண்மைக்குமே அப்போ தெய்வ சக்தி இருக்குதா அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அரச மரத்து மேல இருந்த பயமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. முன்னாடி இந்த மரத்தை பார்த்தாலே ஓடி போவாங்க இல்லையா, அதே மக்கள் இப்போ பூஜையிலையுமே கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது வந்து தம்பிக்காரனுக்கு சுத்தமா பிடிக்கல. பூஜை பஜனை பாட்டு என்னடா இது, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு வந்து டென்ஷன் ஆகுறான். இப்படி இருக்க ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பேர் அந்த மரத்துக்கு கீழே தோலக் வாஸ்துக்கிட்டு பக்தி பாடல் வந்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த தம்பிக்காரன் கோபத்தில் அங்கே ஓடி வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, இங்கெல்லாம் நிற்க கூடாது அப்படின்னு விரட்டி விட, அது மட்டும் இல்லாம வீட்டு
வீட்டு வாசல்ல கட்டியிருந்த எலுமிச்சை பழம் அந்த மிளகாலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிச்சு தூக்கி எறிகிறான். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் போன அடுத்த நிமிஷமே அந்த தக்ஷத்தோடைய ஆவி இருக்கு இல்லையா, அது இந்த வீட்டுக்குள்ளேயா நுழைஞ்சிடுது. அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போறான். அங்க டாக்டர்ஸ் இனிமே ஊருக்காரங்க கிட்ட பணம் வாங்குறது தெரிஞ்சிடுது. உடனே வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே திருப்பி கொடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆனா அந்த நேரத்துல அந்த தம்பிக்காரங்க வந்து ஹீரோடைய கையை பிடிச்சி, என்ன அண்ணக்காரா இவ்வளவு அவசரம் எதுக்கு, முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஓனர் கிட்ட கேட்டு முடிவெடுங்க அப்படின்னதும் ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா வளர்ற, இந்த ஹாஸ்பிட்டலை அப்பா வந்து நமக்காக கட்டல, இந்த ஊருக்காக தானே கட்டினாரு அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த தம்பிக்கார முகத்துல கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், அதனாலதான் அவர் பண்ண தப்ப நான் சரி பண்றேன், என்னுடைய அப்பா மாதிரி நானும் ஒண்ணு முட்டாள் கிடையாது அப்படின்னு அவன் ரொம்ப கொச்சையா பேசுறான். ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு செம கோவம் வந்துருது. நேரா அவனை அடிக்க கைவாங்க. ஆனா இவன் தான் மிகப்பெரிய வீரனாச்சு. ஸோ நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சு அப்படியே நிறுத்திட்டு, என்ன எனக்கு அகேன்ஸ்டாவே உன்னுடைய பலத்தை யூஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய சட்டையை பிடிச்சி வெளியில எடுத்து போட்டுடுறான். ஸோ இதை பார்த்து அவங்க அம்மா வந்து பதறி போயிடுறாங்க. தம்பிக்காரன் என்ன பண்ற, விடு, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி நடந்துக்கிற அப்படின்னு கத்துனதும், ஆனா தம்பிக்காரன் அவங்களையுமே மதிக்கல. கோபத்தோட, உங்க நல்ல பையன் கிட்ட சொல்லுங்க என் கிட்ட அப்பா மாதிரி நடிக்க முயற்சி பண்ணக்கூடாதுன்றத, அவன் என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோ பத்தி ரொம்பவே ஆக்ரோஷமா பேச, உடனே நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, அடே தம்பிக்காரா நீ சுய நினைவோட தான் பேசுறியா, இல்லைன்னா உன்னுடைய உடம்புக்குள்ள ஏதாவது ஆவி பூந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது, உடனே இவன் சிரிச்சுக்கிட்டு, என் மேல எந்த ஆவியும் ஏறல, ஏறி இருக்கிறது உங்க மேலதான், இந்த தானம் தர்மம், இந்த முன்னோர்களுடைய சாபம், இந்த மரத்தோடைய பைத்தியக்காரம், இதெல்லாம் இத்தோட நிறுத்திக்கோங்க, இனிமேல் இந்த வீட்டுல நான் சொல்றது தான் நடக்கும், ஃபர்ஸ்ட் வந்து சொத்தை பிரிக்கணும், இந்த தடவை என்னுடைய உரிமையை நானே எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா ருக்மணி அப்படின்னு அவங்களையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா ருக்மணிக்கு வந்து இதுல எதுவுமே சரியா படல. வீட்டுக்கு போனதுமே அமைதியா, என்னங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு, நீங்க முன்னாடி மாதிரிலாம் இப்போ கிடையாது, ரொம்பவே கோவப்படுறீங்க, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே இந்த தம்பிக்காரன் என்ன பண்றானா, அவங்களுடைய வாயை பிடிச்சு, மூடு, எனக்கு ஒண்ணு நீ அறிவுரை சொல்லாத, உன்னை காதலிச்சு கூட்டிட்டு வந்தவன் நான் தான், வேண்டானா திரும்ப அனுப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு மிரட்ட. ஸோ இதை பார்த்த யாராலுமே நம்ப முடியல. ஏன்னா இதே இந்த தம்பிக்காரன் தான் ருக்மணியை வந்து ரொம்பவே காதலிச்சான். ஸோ வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட இந்த ருக்மணி கிட்ட இவன் இப்படி பேசினதே கிடையாது. அப்பா மேல கோபம் இருந்தாலுமே அவர்கிட்டயுமே மரியாதை இல்லாம நடந்துகிட்டதே கிடையாது. ஹீரோ கிட்ட கூட இந்த மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துகிட்டது கிடையாது. இப்போ அவன் முழுசாவே வேற ஒரு மனுஷனா மாறிட்டான் இல்லையா. ஸோ திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி அங்க வீட்டுல இருந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும் அவன் மேல ஏறி இருக்கிறது ஒரு அசுர சக்தி இல்லையா. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நைட் டைம்ல காமிக்கிறாங்க. அப்ப அந்த தம்பிக்காரன் இன்னொரு கொடூரமான வேலையை பாக்குறான். என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஊர்க்காரங்களுக்காக சேமிச்சு வச்சிருந்த அந்த பெரிய தானிய கிடங்குன்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு தீ வச்சிட்டான். இங்க நம்ம ஹீரோவுக்கு இதுல எதுவுமே தெரியாது. அவன் வழக்கம் போல தன்னுடைய அந்த கிரிய சதனால அப்படியே மூழ்கி இருக்கிறான். காலையில தான் அந்த கிடங்கு ஃபுல்லுமே எரிஞ்சு போயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியும். ஸோ ஊரே அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. எல்லாருமே இங்க வந்து தீ வந்து தானா பிடிக்க வாய்ப்பே கிடையாது, யாரோ வேணுக்குனே தான் திட்டமிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஸோ எல்லாருமே நம்ம தம்பிக்கார மேலதான் சந்தேகப்படுறாங்க. ஆனா அவனுக்கு எதிராக வாயை திறக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது இல்லையா. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ எரிஞ்சு போன இடத்த அப்படியே சுத்தி பார்க்கறான். அப்ப தரையில ஒரு தங்க பிரேஸ்லெட் கிடைக்குது. ஸோ அதை பார்த்த உடனே நம்ம தம்பிக்காரன் மேல இவனுக்கு ஃபுல்லா சந்தேகம் வந்துடுது. ஐ மீன் தம்பிக்காரன் தான்றத கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா அந்த பிரேஸ்லெட் வந்து அந்த தம்பிக்காரனுடையது. ஸோ இங்க இந்த தம்பிக்காரன் பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் கஷ்டப்படுறது மட்டும் முழு குடும்பமும் ஊர்க்காரங்களும் தானே. அதோட அந்த சாபத்தோடைய தாக்கம் வந்து நம்ம ருக்மணி மேலேயும் பாயுது. அதான் அந்த தம்பிக்காரனுடைய ஒய்ஃப் மேலேயும் பாய அவங்களுடைய கையில ஒரு விசித்திரமான இன்ஃபெக்ஷன் உருவாகுது. ஆனா அது சாதாரணமான இன்ஃபெக்ஷன் கிடையாது, அந்த சாபத்தோடைய தாக்கம். ஏன்னா அந்த சாபப்பட்ட பொக்கிஷத்துல இருந்து ஒரு தங்க மோதிரத்தை இந்த தம்பிக்காரன் காதல் பரிசுன்னு சொல்லிட்டு நம்ம ருக்மணிக்கு கொடுத்திருப்பான். இப்போ அதோடைய விளைவை இவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கச்சுல ருக்மணி என்ன பண்றாங்கன்னா, வழக்கம் போல அவங்க அந்த அரச மரத்துக்கு முன்னாடி பூஜை பண்றது வழக்கம். அப்படி இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பார்த்த தம்பிக்காரன் கோபத்துல அவங்களை வந்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால ருக்மணியை பதறி போய், என்னங்க விடுங்க, நான் சும்மா பூஜை தானே பண்ணிட்டு இருந்தேன், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னதும், பூஜையா பண்ற நீ பூஜை, இப்போ உனக்கு நான் பூஜை முடிச்சு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புனிதமான மரத்துக்கு முன்னாடியே தப்பான காரியம் பண்ண போறான். ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அங்க வந்துட்டான். உடனே அவனை தடுத்து, அடே தம்பிக்காரா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, உன்னால தான் இந்த குடும்பமே அழிஞ்சிட்டு இருக்குது, நாளுக்கு நாள் நீ அசுரனா மாறிட்டு இருக்க அப்படின்னு அழுதுட்டே சொல்றாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோவும், நீ இவ்வளோ கீழ்த்தனமா மாறுவேன்றத நான் நினைச்சு கூட பார்க்கல, ஊர்க்காரங்களுக்காக வச்சிருந்த கிடங்குக்கே நீ தீ வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க பிரேஸ்லெட்டை அவன் முகத்துக்கு முன்னாடி காமிச்சு, சொல்லு இது எங்க கிடைச்சது, நீ அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டல, பேராசை வந்து உனக்கு குருடாகிருச்சு தம்பிக்காரா அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த தம்பிக்காரன் கொஞ்சம் கூட பயப்படல, பேராசை எனக்கு கிடையாது உங்களுக்கு தான், இத்தனை வருஷமா என்னுடைய சொத்தையே என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தீங்க, இனிமேல் என்னுடைய உரிமையை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு பயங்கரமா கத்துறான். ஸோ அவங்க அம்மா வந்து, இல்லப்பா வேணாப்பா, அந்த பொக்கிஷம் வந்து சாபம் பட்டது, அதை விட்டுரு அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா இப்போதுல இருந்து இந்த பழைய தம்பிக்காரன் இவன் கிடையாது இல்லையா, அவன் அவனுடைய அம்மாவையே பலமா அடிச்சிட்டான்.
ஸோ இதை பார்த்த ஹீரோ வந்து தம்பிக்காரனை உடனே தடுக்க ஹீரோவையும் வேகமாக தள்ளி விட்டுட. ஸோ ஹீரோ பின்னாடி போய் அந்த ருக்மணி மேலே விழுந்துட்டான். ஸோ இதனால பேலன்ஸ் தவறி ருக்மணியும் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ பொறுமையை இழந்து வேகமாக அந்த தம்பிக்காரனுடைய கழுத்தையே பிடிச்சிட்டாரு. அடுத்த செகண்டே இந்த தம்பிக்காரன் நம்ம ஹீரோடைய கழுத்தை பிடிச்சிட்டான். ஸோ 2 அண்ணன் தம்பிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாம பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா ருக்மணியை கூட்டிட்டு வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் இந்த தம்பிக்காரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடாம கொடூரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த தம்பிக்காரனுடைய உடம்புக்குள்ள அந்த அசுர சக்தி இருந்தாலுமே நம்ம ஹீரோ அவனுக்கு சரியா போட்டி கொடுக்குறான். ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம ஹீரோ வந்து இந்த யோக சாதனை பண்ணிட்டு இருந்தான் இல்லையா. ஸோ அதனால அவனுடைய மனபலமும் உடல் பலமும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஆனா எவ்வளவுதான் இருந்தாலுமே அசுர சக்திக்கு முன்னாடி அது போதாது இல்லையா. ஸோ கடைசியில் இந்த தம்பிக்காரன் ஹீரோடைய முகத்திலேயோ வேகமா ஒரு குத்து விட அடுத்த நொடியிலே நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துட. ஸோ எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அவனால எந்திக்கவே முடியல. அப்படியே கட் பண்ணா அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு காமிக்கிறாங்க. ருக்மணி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வரான். ஸோ வந்ததுமே ருக்மணி எப்படி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு பதற்றமா கேட்க அதுக்கு அம்மாவும் ருக்மணிக்கும் குழந்தைக்கும் இப்போ ஆபத்து கிடையாது, ஆனால் அவளுடைய கையில் வந்திருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் டாக்டரால கூட என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா ரொம்பவே கவலையா ஹீரோ இது எல்லாமே நல்லதுக்கான அறிகுறியா நமக்கு தெரியல, எனக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்குது, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டே ஆச்சரியா சொன்னபடி நம்ம இப்படிலாம் பண்ணால் சாபம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கணும், ஆனால் இப்போ போகிறதெல்லாம் பார்த்தா இனிமேல் மோசமாயிட்டே இருக்குது, ஸோ மறுபடியும் நான் அவரை போய் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ ஹீரோ பார்த்தா அந்த ஆச்சரியம் வந்து ஒரு பெரிய ரகசியத்தை வந்து இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இங்கே பாரு, இப்போ நீ இருக்கிற தெரியுமா இந்த புனிதமான இடத்துல தான் ஒரு காலத்தில் மகாதேவ் வந்து தூசனன்ற மாதிரி ஒரு அசுரனை அழிச்சாரு. ஆனால் கலியுகத்தில் இருக்கிற அசுரங்க வந்து கண்ணுக்கு தெரியறவங்க கிடையாது, அவங்க மனுஷங்களுடைய மனசுக்குள்ள வாழ்றவங்க. ஸோ பேராசை, இந்த கோபம், பொறாமை, அதிகார வரி இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்களுக்குள்ள களி கொஞ்சம் கொஞ்சமா நுழைஞ்சிட்டான். அதான் களின்றத முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் மனுஷனையே அவன் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருவான். அதனால தான் களியோடைய சக்தி அதிகமா இருக்கிற இடத்துல தவையும் குடியேறுமா. இப்போ அந்த சித்பூர் கிராமத்துல களியும் இருக்கிறான் தவையும் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஸோ ஹீரோ அதிர்ச்சியில ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு கேட்கும்போது அது வேற யாரும் கிடையாது, உன்னுடைய தாத்தா தான் வீர் நாராயண சிங் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோ வந்து மிரண்டு போயிட்டான். ஸோ அவர் தான் இந்த சாபத்துக்கெல்லாம் காரணம். ஸோ அவன் ஒரு கொடூரமான ஜமீன்தார், ஊர்க்காரங்களுடைய நிலத்தை பறிச்சவன், ஏழை மக்களையே கொடுமைப்படுத்தினவன், அது மட்டும் இல்லாம பெண்களை மதிக்க கூட கத்துக்காதவன், அவங்களையுமே கொடுமைப்படுத்தி அவனுடைய ஆசைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டவன். அவளை ஏன் கோவில கூட விட்டு வைக்கல, அவனுடைய ஆட்களை வச்சு கோவில இருந்த தங்கத்தையுமே திருடி எடுத்தான். மொத்தத்துல அவன் ஒரு மனிதனா கிடையாது, ஒரு அசுர குணம் கொண்டவன். அதனாலதான் எங்க கலியோட சக்தி அதிகமா இருக்குதோ அங்க தவையும் குடியேற ஆரம்பிச்சான். அதோட விளைவா தான் லால் குடும்பத்துல தக்ஷதா பிறந்தா. அவ பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல பயங்கரமான வறுமை வந்துச்சு, சண்டை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, நிம்மதியே இல்லை. ஸோ தினமும் வீட்டுக்குள்ள சண்டை தான். அந்த குடும்பமே நரக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுது. ஸோ இதை சரி பண்ணணும்னு ஒரு சாமியையும் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அவரால் தக்ஷதா மேல இருந்த அந்த கெட்ட சக்தியை எதுவுமே பண்ண முடியல. மாறா அந்த சாமியாருடைய வாயில இருந்து தான் ரத்தம் வர ஆரம்பிச்சுது. அப்பதான் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுது, தக்ஷதா வந்து சாதாரண குழந்தை கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு ஆச்சாரியா விமலந்த கிட்ட போனாங்க. ஸோ அது வேற யாரும் கிடையாது, இப்போ இருக்கிற அந்த ஆச்சாரியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய தாத்தா போல. ஸோ அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லியிருந்திருப்பாரு. அதாவது சமுத்திர மந்தம் நடந்த போது லக்ஷ்மி தேவி வர்றதுக்கு முன்னாடி அலக்ஷ்மி வெளியில வந்தாங்க. அதாவது வறுமை, சண்டை, பொறாமை, துன்பம் இதெல்லாம் கொண்டு வர்ற சக்தி தான் அது. துரதிருஷ்டவசமா உங்க பொண்ணு தக்ஷந்தா அதே அலக்ஷ்மி யோகத்துல பிறந்திருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதை கேட்ட லாலும் அப்படின்னா இதுக்கு பரிகாரம் கிடையாதா அப்படின்னு பதறி போய் கேட்கும்போது இருக்கு, சரியான நேரத்துல சரியான நட்சத்திரத்துல நீங்க கடவுளை வேண்டிக்கிட்டா லக்ஷ்மியோடைய அம்சமா இன்னொரு குழந்தை உங்க வீட்டுல பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அந்த நேரத்துல ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு, லக்ஷ்மியை நீங்க எந்த சூழ்நிலையிலுமே அவமதிக்க கூடாது, அப்படி நடந்துச்சுன்னா அந்த இடத்துல மறுபடியும் வறுமை, துன்பம், சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இதை கேட்ட இந்த லால் குடும்பமும் ரொம்ப மனசார பூஜை பண்றாங்க, விரதம் இருக்கிறாங்க, வேண்டுதல் வைக்கிறாங்க. கடைசியா கடவுளுடைய அருளால அவங்களுக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு அக்ஷதான்ற மாதிரி பேர் வைக்கிறாங்க. அதான் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ அவ பிறந்ததுக்கு அப்புறம் லால் வாழ்க்கையை அப்படியே தலைகீழா மாறிச்சு. அதிர்ஷ்டம் அவருடைய வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சுது. ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் நைட்டு அவருடைய நிலத்துல ஏதோ ஒன்று தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பொட்டி ஒன்று கிடைக்கும். அதை திறந்து பார்த்தா முழுக்க முழுக்க தங்கத்தினாலே நிரம்பின பொக்கிஷம். ஸோ அந்த நிமிஷத்துல இருந்து அவருடைய வாழ்க்கையை மாறிடும். ஆனா ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின்ற மாதிரி. ஸோ தேவைக்கு அதிகமா செல்வம் கிடைச்சா பல பேருடைய மனசு மாறிடும் இல்லையா. அதே தான் அந்த லாலுக்கும் நடந்துச்சு. முதல்ல அந்த தங்கத்தை நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்த நினைச்சாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து பேராசை வளர ஆரம்பிச்சுது. அக்ஷதா வந்ததுனால கிடைச்ச அதிர்ஷ்டத்தையும் அந்த பொக்கிஷத்தையும் நல்ல வழியில பயன்படுத்தாம தப்பான வழியில பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அதாவது இந்த சூதாட்டம், பேராசை, பணம் இதுதான் அவருடைய வாழ்க்கையை மாத்திடுச்சு. ஆச்சரியம் என்னன்னா எப்போ
சூதாடினாலுமே அவர் ஜெயிச்சுட்டே இருந்தாரு. ஏன்னா அக்ஷதாவுடைய அதிர்ஷ்டம் வந்து இனிமே அவர் கூட தான் இருந்துச்சு. ஆனா எவ்வளவு ஜெயிச்சாலுமே அவருக்கு வந்து திருப்தியே வரல. பேராசை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு. கொஞ்ச காலத்துல அவர் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. ஆனா இந்த விஷயம் அந்த கொடூரமான ஜமீன்தார், அதான் உங்க தாத்தா வீர் நாராயணன் சிங்கோடைய காதுக்கும் போச்சு. அதை அவரால் ஏத்துக்க முடியல. ஒரு நாள் நைட் என்ன பண்ணாருன்னா அவருடைய ஆட்களை கூட்டிட்டு நேரா லாலுடைய வீட்டுக்கு போனாரு. அங்க இரக்கமே இல்லாம வீட்டுல இருந்த எல்லா தங்கத்தையுமே கொள்ளையடிச்சாரு. அது மட்டும் இல்லாம லால் குடும்பத்தை சீரழிச்சான். அவருடைய ஒய்ஃபை கொடுமைப்படுத்தினான். அதுக்கப்புறம் லாலையும் அவருடைய மனைவியுமே கொலை பண்ணிட்டான். கூடவே அந்த அக்ஷதான்ற மாதிரி லக்கி குழந்தை இருந்துச்சு இல்லையா, அதான் லட்சுமி குழந்தை, ஸோ அதையுமே தூக்கிட்டு போயிடுறான். ஆனா இந்த தக்ஷதா மட்டும் எப்படியோ தப்பிச்சு ஓடுறான். தூரத்துல நின்று அவளுடைய வீடு முழுக்க தீயினால எரிஞ்சு போறத கண்ணீரோட பார்த்துட்டு இருப்பா. அப்புறமா அந்த வீர் நாராயண சிங் என்ன பண்றாருன்னா இந்த லால் மறைச்சு வச்சிருந்த தங்கத்தையுமே மண்ணை தோண்டி எடுத்துட்டான். ஆனா அடுத்தது அவன் என்ன கொடூரமான விஷயம் பண்ணானா, அந்த அக்ஷதா குழந்தை இருக்கா இல்லையா, அவளை வந்து உயிரோட புதைச்சிட்டான். ஸோ அவ்வளோ கொடூரம் பண்ணியிருக்கான் போல. உண்மையை சொல்லணும்னா அந்த தக்ஷதா இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து தங்கச்சி மேல பொறாம இருந்திருக்கும். அவளை அவ்வளவா பிடிக்காது. ஆனா இந்த கொடூரத்தை மட்டும் அவளால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. உடனே அந்த இடத்துக்கு ஓடி வந்து கைகளாலேயே மண்ணை தோண்டி அக்ஷதாவை காப்பாற்ற முயற்சி பண்ண. ஆனா இதை வந்து அந்த வீர் நாராயண சிங் வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்திருப்பாரு. அந்த சிரிப்பை பார்த்த தக்ஷதா கோபத்துல அவனை வந்து அடிக்க ஓட, ஆனா அவன் ஒரே கையால தக்ஷதாவுடைய கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொலை பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அவளுடைய உடலை அந்த அரச மரத்துல தூக்கி அப்படியே தொங்க விட்டுறான். இந்த அநியாய மரணத்தினால தக்ஷதாவுடைய சாபம் அந்த குடும்பத்தையும் முழு சித்பூர் கிராமத்தையுமே தலைமுறையா துரத்த ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் அவர் சொல்லி முடிக்க, அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அப்பா எதுக்கு அந்த சொத்துல இருந்து ₹1 கூட நமக்காக செலவு பண்ணலன்றது. ஏன்னா அது அவங்க சம்பாதிச்ச பணம் கிடையாது. அது மற்றவங்களுடைய கண்ணீர், மற்றவங்களுடைய அந்த அநியாயம், பாவம் எல்லாத்தையுமே சுமந்த ஒரு சாபப்பட்ட பொக்கிஷம். ஸோ இப்படி பாவத்தோட சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல தான் கலியோடைய சக்தி வந்து அதிகமாக குடியிருக்கும். அதை விளக்குறதுக்காக தான் ஆச்சரியா இன்னுமே ஒரு புராண கதை சொல்றாரு. ஒரு காலத்துல ராஜா பரைஸ்கேட்ன்ற மாதிரி ஒருத்தர் தன்னுடையது இல்லாத ஒரு தங்க கிரீடத்தை தவறுதலா போட்டுக்கிட்டாராம். அந்த கிரீடம் ஒரு கொடூரமான அரசனுடையது. அந்த கொடூரமான அரசனுடையதுன்றதுனால அந்த கிரீடம் வந்து சாபம் பட்டிருந்துச்சு. ஸோ அந்த கிரீடத்தை போட்ட உடனே களி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்தது போட்டிருந்த அந்த ராஜா பரிஸ்கேட்டோடைய மனசுக்குள்ள புகுந்துடுச்சு. அவரை பாவம் செய்ய வச்சது. அதனாலே அவருக்கு ஒரு முனிவருடைய சாபமும் கிடைச்சது. அதாவது 7வது நாள்ல தக்ஷகான்ற மாதிரி ஒரு பாம்பு கடிச்சு அவர் வந்து உயிரை விட்டுறாரு. அதே மாதிரி தான் இப்போ இந்த தம்பிக்காரனுக்கும் நடந்திருக்குது. அந்த சாபம் பட்ட கிரீடத்தை போட்ட நிமிஷத்திலேயே களி வந்து அவனுடைய மனசுக்குள்ள முழுசா போயிடுச்சு. இப்போ அவன் வந்து ஒரு முழு மனிதன் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு அசுரன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல ஊர்க்காரங்க அதே அரச மரம் முன்னாடி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த அந்த தம்பிக்காரன் பயங்கர கோவத்துல இன்னைக்கு இந்த மரத்தை வெட்டி சாய்க்கிறேன்டா அப்படின்னு கத்துறான். ஸோ வேகமா போய் கோடாரி எடுத்துட்டு அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்ன ஆகுதுன்னா அவன் மரத்துல கோடாரி போடுற ஒவ்வொரு அடியுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ருக்மணி உடம்புல வந்து அடி விழ ஆரம்பிக்குது. ஸோ அவங்க வந்து வழியிலலாம் கத்துறாங்க. தலையில இருந்து ரத்தம் வடியுது. அதுவும் அவங்க வந்து கர்ப்பமா இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த தம்பிக்காரனுக்கு இதுல எதுவுமே தெரியாது. அவன் வெறித்தனமா அந்த மரத்தை வெட்டிட்டு இருக்கிறான். கடைசியில ஒரு பெரிய சத்தத்தோடைய அந்த அரச மரம் கீழே சரிஞ்சு விழ அடுத்த நிமிஷமே பாவம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ருக்மணி வந்து உயிரை விட்டுறாங்க. அவங்களுடைய குழந்தையுமே இறந்த நிலையில பிறகுது. ஸோ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த செய்தியை கேட்ட அவங்க அம்மா வந்து அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோடைய உடம்புல இருந்து ஒரு விசித்திரமான நோய் வந்து ஹாஸ்பிட்டல் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ வந்து வேகமாக வீட்டுக்கு வந்து முதல்ல வெட்டி சாய்க்கப்பட்டிருந்த அந்த அரச மரத்தை பார்த்து அப்படியே மிரண்டு போகிறான். அடுத்த நிமிடமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து மர்ம நோய் வந்து வேகமாக பரவிட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு தகவலும் தெரியுது. அதே மாதிரி இந்த சைடு இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து பரவ ஆரம்பிச்ச அந்த மர்ம நோய் இருக்கு இல்லையா, அது கொஞ்ச நேரத்திலேயே கட்டும் கடங்காம போயிடுது. அதாவது நிலைமை உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அதோட ருக்மணியும் குழந்தையும் இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ அது தெரிஞ்சதுமே ஹீரோடைய அம்மாவும் அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம படுக்கையிலே விழுந்துட்டாங்க. ஒரே நேரத்தில் அம்மா, ருக்மணி, குழந்தை, அது போக அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அந்த ஊர் எல்லாமே ஹீரோடைய கண்ணு முன்னாடியே சதுரி விழ ஆரம்பிக்க இந்த நிலைமையை ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. ஆனா வந்து கைவிடல. எப்படியாவது இந்த சாபத்துக்கு வந்து முடிவு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. உடனே ஆச்சாரியா கடைசி சொல்லி வச்சிருந்த பரிகாரத்தை செய்ய கிளம்புறாரு. அதே நேரத்தில் அக்ஷதா வந்து உயிரோட புதைக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அக்ஷதாவுடைய சில எலும்போடைய எச்சங்கள் கிடைக்கும். அதை எடுத்துட்டு பைரவா பாபா கோயிலுக்கு வந்து போறாரு. ஸோ அந்த ஆச்சாரியா வந்து என்ன பரிகாரம் சொல்லியிருந்திருப்பாருன்னா அந்த அக்ஷதாவுடைய எலும்பு கூடெல்லாம் எடுத்து அக்னியில எரிச்சு அது சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை சிவலிங்கம் மேல சமர்ப்பிக்கணும். அப்படி பண்ணா அக்ஷதாவுடைய ஆன்மாவுக்கு மோட்சம் கிடைக்கும். அதோட இந்த தவையும் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிடும். இந்த சாபமும் முழுசா போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோவும் கோயிலுக்குள்ள வந்துட்டு அந்த எலும்பு கூட நெருப்புல போட்டு அதை சாம்பலாக்குற வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்றாங்க. ஸோ ஆர்த்தி காட்டுறாரு. அங்க இருந்த அகோரிகளோட சேர்ந்து பக்தியோட தாண்டவம் ஆட. ஸோ எல்லாமே சரியா போயிட்டு இருக்கிற மாதிரி
தோன்ற நேரத்தில் திடீர்னு கோவில் வாசல்ல நம்ம தம்பிக்காரன் வந்துட்டான். ஆனால் இந்த நம்ம பார்த்த தம்பிக்காரன் கிடையாது இல்லையா. இப்போ அவனுடைய முகம், கண்ணு, அவனுடைய நடந்துக்கிறது எல்லாமே மாறி கலியோடைய மனித ரூபமே எடுத்துட்டான். அதாவது முழு அசுரனா மாறி இருக்கிறான். ஸோ அவன் வந்தது ஒரே ஒரு காரணம் தான், அந்த பரிகாரத்தை தடுத்து நிறுத்தணும். உடனே நம்ம ஹீரோ நெருப்புல இருந்த சாம்பல் எடுக்க விட அந்த டைம்ல இந்த அகோரிகள் வந்து கலியை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுடைய சக்திக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியல. வழியில வர்ற ஒவ்வொருத்தரையுமே அடிச்சு வெட்டி தூக்கி எறிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோ பக்கம் ஓடி வரான். இங்க நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நேரம் எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புக்குள்ள தன்னுடைய கையை விட கை சுற்றுறது இருந்தாலுமே அந்த சாம்பல் எடுக்கிறாரு. ஒரு அகோரி உதவியோட அதை ஒரு துணியில கட்டி பத்திரமா ஒரு மூட்டையை வச்சுக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல களி வந்து அவனுடைய முன்னாடி வந்துட்டான். வழியில இருந்து அகோரிய ஒரே அடியில கொண்டுட்டு அடுத்த டார்கெட்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரேன். ஸோ ஹீரோவா அவனை காப்பாத்திக்கிறதுக்காக கையை முகத்துக்கு முன்னாடி வைக்கிறான். ஆனா அடுத்ததே பாத்தீங்கன்னா அந்த களியோடைய வால் வந்து ஹீரோ மேல விழவே இல்லை. அவனுக்கு முன்னாடி ஒரு தெரியாத பாதுகாப்பு கவசம் மாதிரி உருவாகிடும். அந்த வால் அந்த கவசத்திலே நின்று போயிருது. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு பெரிய உண்மையே புரிய வருது. அவனுடைய கையில ஒட்டியிருந்த அந்த அக்ஷத்தாவுடைய புனித சாம்பல் தான் அவனை வந்து காப்பாத்திருக்குது. அது புரிஞ்ச உடனே ஹீரோ எப்படியாவது அந்த சிவலிங்கம் கிட்ட போயணுன்றதுக்காக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா களி சும்மா விடுவானா என்ன? ஹீரோடைய கையில வந்து தாக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே அவனுடைய காலை வந்து குறி வைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவும் தடுமாறுறான், விழுறான். ஆனா கையில இருந்த அந்த சாம்பலை மட்டும் விடவே இல்லை. அந்த நேரத்துல பின்னாடி இருந்த ஒரு அகோரி வந்து அவருடைய திரிசத்தை வச்சு நம்ம களி மேலேயே குத்த. ஆனா அந்த தாக்குதல் அவனுக்கு எதுவுமே செய்யாது இல்லையா. ஒரே அடியில அந்த அகோரியையுமே கொண்டுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ பக்கம் வர. ஆனா சில நொடிகள்ல நம்ம ஹீரோவுக்கு போதுமான டைம் கிடைச்சிருச்சு. அவன் வந்து நேரா சிவலிங்கம் முன்னாடி போய் அந்த சாம்பலை சமர்ப்பிக்க போற நேரத்துல களி ஒரே வேகத்துல வந்து வாழை சுழற்றான். அந்த வாள் வந்து நம்ம ஹீரோ கையில வச்சிருந்தா அந்த சாம்பல் மூட்டையை வெட்டிக்கிட்டு அவனுடைய கழுத்தை நோக்கி வருது. அவ்வளவுதான், ஹீரோடைய கதை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நினைக்கிற நேரத்துல வெட்டப்பட்ட அந்த மூட்டையில இருந்த புனித சாம்பல் என்ன ஆயிடுதுன்னா காத்துல பறந்து நேரா சிவலிங்கம் மேல விழுந்துருது. அடுத்த நொடியே மின்னல் வேகத்துல ஒரு பிரம்மாண்டமான கை களியோடைய வாழை அப்படியே பிடிச்சு நிறுத்திட. ஸோ ஹீரோவும் அதிர்ச்சியில மேல பாக்குறான். அங்க நின்னது வேற யாரும் கிடையாது, பைரவ பாபா. ஸோ மகாதேவோடைய உக்கிரமான அவதாரம். ஒரே கையால களியை தூக்கி அப்படியே நிறுத்துறாரு. தரையில ஓங்கி அடிச்சு தன்னுடைய காலுக்கு கீழே அவனை மிதிச்சு அப்படியே பிடிச்சிக்க அடுத்த நிமிஷமே ஒரு திரிசூலை எடுத்துட்டு ஒரே குத்துல களியோடைய கதையை வந்து முடிச்சிடுறாரு. ஸோ அந்த நிமிஷத்தோடையே தலைமுறையா அந்த கிராமத்தை துரத்தி வந்துட்டு இருந்த அந்த அசுர சக்திக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு கருப்பு நாய் மெதுவா நடந்து வந்து, அது சாதாரண நாய் கிடையாது, பைரவ பாபாவுடைய வாகனம். அது தம்பிக்காரனுடைய வெட்டப்பட்ட தலைய வாயில கவிக்கிட்டு அங்கிருந்து நடந்து போயிருது. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கும் அவருடைய அப்பா இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தது அந்த கனவுடைய அர்த்தம் புரியுது. அது சாதாரண கனவு கிடையாது, எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்தோடைய முன்னறிவிப்பு. அதுக்கப்புறம் அந்த சாபப்பட்ட அந்த பொக்கிஷத்தை மறுபடியும் அதே பழைய மாளிகைக்குள்ள பத்திரமா பூட்டி வைக்கிறாங்க. அதோட இந்த சித்பூர் கிராமத்துல இருந்த சாபமும் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வருது. அதாவது இந்த மர்ம நோயால பாதிக்கப்பட்டிருந்த மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒவ்வொருத்தரா குணமடைய ஆரம்பிக்கிறாங்க. வெட்டப்பட்ட அந்த அரச மரம் அதுலயே ஒரு புதிய கன்றை வந்து நடுறாங்க. ஸோ பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஹாப்பி என்டிங் மாதிரி தான் தெரியுது. ஆனா மூவியோடைய கடைசி செகண்ட்ல மறுபடியும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது இறந்து போன இந்த தம்பிக்காரனுடைய குழந்தை இருக்கு இல்லையா, அது வந்து தக்ஷாத்தாவுடைய கையில இருக்குது, அதான் அந்த தவையோடைய கையில இருக்குது. அவ மறுபடியும் அதே மர்மமான மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நொடியிலே இறந்து போய் பிறந்த அந்த குழந்தை மறுபடியும் கண்ணை திறந்து உயிர் பெற. அதை பார்த்த உடனே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரியுது, களி அழிஞ்சிருக்கலாம், ஆனா தவை வந்து இன்னுமே முடிஞ்சு போகல. அதனால பார்ட் 2க்கு லீடு கொடுத்து இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.